இருக்கிறேன். என்ன காரணம்? சிவபெருமானிடத்தில் நம்ம இருவருக்கும் புத்திர பாக்கியம் வாங்கி வந்திருக்கேன். அப்படியா? உண்மை. ரொம்ப காலமாக இருந்து நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாது போய்விட்டது. அந்த சிவனுடைய அருளால குழந்தை பாக்கியத்தோடு வந்திருக்கிறீர்களா? அது மட்டும் இல்ல, அந்த கைலாசநாதன் சிவபெருமான் கனி கொடுத்திருக்கிறார். இந்த கனி நீ சாப்பிட்டா நிச்சயமாக நம்ம இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி சாமி? நான் சாப்பிடுவோம். இதுக்கு 4 பேருக்கு முன்னாடி சொன்னா கவுத்தூரி முடிச்சுக்கணும். உள்ளார போய் சாப்பிட்டு ஒண்ணா. ஆனால் என் தேவியிடத்தை கனியை கொடுத்தேன், சாப்பிட்டு விட்டால் இப்போ தேவி ஏங்க கனியை கொடுத்துட்டு வெளியில வந்து தூங்குறீங்க. தேவி கனி சாப்பிட்டு என்ன பண்ண? அப்படி என்றால் என் தேவி கனி சாப்பிட்டு விட்டா நிச்சயம் ஒன்ன கூலி போய் வெளியே வந்துட்டு அந்த மாதிரி எதுக்கு வாங்கிடுது? தேவி நீங்க கொடுத்த கனியால நான் இப்பொழுது மனதமாக இருக்கிறேன் சாமி. அப்படியா? மயக்கமா இருக்கிறது, நடக்க முடியவில்லை, கண் விழித்து பார்க்க முடியவில்லை, வலிக்குதே வலிக்குதே. என்னைக்கும் இல்லாமல் இப்படி அண்டமே வெடிப்பது போல என் உடல் எல்லாம் வலிக்குதேன்னு சொல்றீங்களே, அப்படி உங்களுக்கு என்னதான் நேர்த்தது? என்ன வரத்து கொடுத்தீங்களா? பார்வதா, நான் கொடுத்த வரத்தால் எனக்கே அழிவு நேர்ந்து விட்டதே. பார்வதா, அழிவு நேர்ந்து விட்டதே. உலகத்திலே இருக்கக்கூடிய சிவனுக்கு அழிவே கிடையாது நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் யாரோ ஒரு அரக்கனாகப்பட்டவன் முதல்ல சத்தியமாக தந்திரமாக எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி நான் அவன் மீது பக்தி இருக்கக்கூடிய நம்பிக்கையில சக்தி செய்து விட்டேன். அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா? அந்த புத்திர பாக்கியம் இல்ல எனக்கு என் வயிற்றிலே நீ சிவனா பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தின் மூலமா கேட்டான் தேவி நான் வரமும் கொடுத்து விட்டேன். கொடுத்த பிறகு
பல 5 மாதங்கள் கடந்த போதிலும் அவனுடைய மனைவி அங்கத்திலே புதியதோர் மகனாக கருதரித்து அவதரித்து வளர்ந்து கொண்டிருக்கிற அங்க குழந்தை வளர வளர என் உடலுமே சரிகளாமா குறைந்து கொண்டே விட்டோமே. கொடுத்த வரத்தால் நானே அழிவை தேடிக்கொண்டேனே. என்னை காப்பாற்று ஏதாவது வழி ஒன்று தேடி தேடி பேசுவதை பார்த்தால் எனக்கு மட்டுமே புரியவில்லை. எனக்கு என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய கடவுளாகி சிவபெருமான் அழிந்து விட்டால் யாரையும் மக்களை காப்பாற்றுவது? ஐயோ என்னால் முடியவில்லை. என்னால் முடியவில்லையா தேவி? கவலை வேண்டாம். உலகத்தில் அதாவது அறிந்தும் அறியாதற்கு என்ன அறியாத கண்ணன் இருக்கிறார். அவரை அழித்து அவரை கூப்பிட்டு அவரோட ஆலோசனை கேட்டார். நிச்சயமாக இதற்கு ஒரு வழிபடுடா. என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய மைத்திரனுடைய அண்ணன் அழைத்து வா. காப்பாற்றுவா.